நம்ம மொபைலில் கேட்குற சவுண்டோடு இதில் பார்த்தீங்கன்னா 300+ சவுண்டு கேட்கும். எஸ், இதில் நம்ம SD கார்டு போட்டு கூட சாங்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சிங்க அப்படின்னா வெளியே வரைக்கும் சவுண்ட் கேட்கும். இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மோடு இருக்குது. இதில் எஃப்எம்மே இருக்குது. வணக்கம் தமிழா, கம்மியான ப்ரைஸில் தரமான ஒரு இயர்ஃபோனோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இயர்ஃபோனோடைய குட்டி அன்பாக்சிங் பார்த்துடலாம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள், அடுத்து இயர்ஃபோன், இந்த ரெண்டு தான் பாக்ஸில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 5 கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறதுக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பவர் ஆன் பட்டன், இது மாதிரி 5 கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் கேபிள் கொடுத்ததுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. மைக் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே திருப்பினோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா SD கார்டு போட்டு ஷார்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் நம்ம SD கார்டு போட்டு கூட சாங்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு அந்த பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆன் ஆகிடும். ஆன் ஆனாலும் லைட் இண்டிகேட் ஆகும். இப்போ இந்த இயர்ஃபோனை மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். B460 இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனோட நேமு. சாதாரணமாக நம்ம மொபைலில் கேட்குற சவுண்டோடு இதில் பார்த்தீங்கன்னா 300+ சவுண்டு கேட்கும். இதில் நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சிங்க அப்படின்னா வெளியே வரைக்கும் சவுண்ட் கேட்கும். இந்த ஹெட்செட்டில் நம்ம ஃபுல் சவுண்டு வச்சு நம்ம காதில் போட்டு வச்சுக்கலாம். மற்றவங்க என்ன பேசுகிறேன்ட்டு கேட்காத, அந்த அளவுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். இதோட சவுண்ட் குவாலிட்டியை நீங்களே கேளுங்க. சவுண்ட் குவாலிட்டி தரமாக இருந்துச்சா? ஹெட்செட்டை காதில் போட்டால் தான் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடு, செகண்ட் மோடு பார்த்தீங்கன்னா மியூசிக் போர்டு, நம்ம SD கார்டு போட்டு சாங் கேட்டுக்கலாம். தேர்ட் மோடு பார்த்தீங்கன்னா FM. இல்லை எஃப்எம்மே இருக்குது. எஃப்எம் ஒர்க் ஆகும் கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. இந்த எஃப்எம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 சேனல் இருக்குது. நான் கேட்டு பார்த்தேன், தெளிவாக தான் இருக்குது ஆடியோலாம். மொத்தமாக இந்த ஹெட்ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஹைலைட்டு. ஃபஸ்ட் நம்ம SD கார்டு போட்டு டேட்டா சாங்ஸ் கேட்டுக்கலாம். ரெண்டாவது ஹைலைட் பார்த்திங்கன்னா FM கூட கேட்க முடியும். இந்த ஹெட்ஃபோனோட சார்ஜிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 hours. 2 hours போட்டாவே சார்ஜ் ஃபுல்லாகிடுது. இதோட பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா 3 or 4 hours நிற்கும். நம்ம லாங் டைம் சாங்ஸை ப்ளே பண்ணோம் அப்படின்னா 3 hours நிற்கும். இல்லை நம்ம விட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 day வரைக்குமே நிற்கும். முக்கியமாக கேமிங் தாங்க, வேறு லெவலில் இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி. இந்த ஹெட்ஃபோனில் நம்ம ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் லாண்டாக வச்சிங்களா, சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். கேமிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். கேமிங் பொறுத்தவரை மட்டும் இல்லை, நீங்கள் அதிகமாக சாங் கேட்பீங்க அப்படின்னாலும் இந்த ஹெட்ஃபோனை கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி கிளியராக இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். நான் வாங்கி சொல்ல இந்த ஹெட்ஃபோன் ரேட் பார்த்தீங்கன்னா 700. முடிஞ்சால் இந்த ஹெட்ஃபோன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததை பற்றி வீடியோ பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.